இன்றைய வேத பகுதி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையுள்ள வேத வாக்கியங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்பதே. ஆமேன்.
தெய்வமே சாகரமான உம்மன்பு ஐந்துக்கும் மைமையானி செந்நீரின் செழுமையா காத்திடும் காலமே அன்பான முகம் ஒன்று கண்டே கல்வாரி மலை நீதிலே உலகெங்கும் காணாத அன்பு என்னை தேடி புவி வந்த அன்பு அன்பான முகம் ஒன்று கண்டே. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் சிந்திக்கப் போகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த வசனத்தை மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற போது துயரப்படுகிறவர்கள் என்று சொன்னால் துக்கப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுவது போல இருக்கிறது. நீங்கள் பேசுகிற தமிழிலே சொன்னால், நீங்கள் துக்கமாக இருந்தால், அழுது கொண்டு இருந்தால், வேதனையோடு இருந்தால், நீங்கள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் மனிதர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுவது போல இதிலே இருக்கிறது. ஆனால் இந்த கருத்திலே ஆண்டவர் பேசவில்லை. இந்த கருத்திலும் பார்க்க சற்று வித்தியாசமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லித்தர முயற்சி செய்கிறார். அந்த கருத்தை நாங்கள் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இதிலே சொல்லப்படுகின்ற துயரம் நாங்கள் அழுகின்ற அழுகையோ மனதில் இருக்கின்ற கவலையோ அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறுகளை நினைத்து உண்மையாக வேதனைப்படுகின்ற ஒரு மனநிலையை பற்றி ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார். அது துயரம் என்பது வாழ்க்கையிலே நான் தவறு செய்கின்ற மனிதனாக வாழக்கூடாது என்ற என் மனதிலே வருகின்ற வேதனை. நான் இந்த வாழ்க்கையை வாழுகின்ற போது ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு கூக்குரலைத்தான் துயரப்படுகிறவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இதை புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்திலே ஒரு அழகான சம்பவத்தை, கதையை அடிப்படையாக வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வேதாகமத்திலே யோனா என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. யோனா என்று பெயர் கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். அந்த யோனா என்ற மனிதரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கின்ற உன்னுடைய ஊரில் இருந்து நினிவே என்று பெயர் கொண்ட ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மிகவும் ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை துர்க்குணம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை நான் அழித்து விடப் போகிறேன், இந்த ஊரையே நான் அழித்து விடப் போகிறேன். அவர்களிடத்திலே போய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற செய்தியை சொல் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த யோனா என்ற மனிதருக்கு ஆண்டவர் சொன்ன அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை. அவர் யோசிக்கிறார், யார் இந்த மக்கள்? அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து எப்படியாவது அழிந்து போனால் எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தான் அவருடைய மனதிலே ஒரு சிந்தனை வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இந்த குறிப்பிட்ட நாட்டிலே துர்க்குணம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீ போய் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று எடுத்து சொல்லு என்று சொல்லி அந்த கதையிலே வேறு வேறு சம்பவங்கள் நடந்து கடைசியாக அந்த யோனா என்று பெயர் கொண்ட அந்த மனிதர் அந்த நினிவே என்ற இடத்திலே இருக்கிற மக்களிடத்திலே போய் அந்த செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் வாழ்க்கையிலே வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னவுடனே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த மாற்றம் எப்படி என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்து மனம் திரும்பி தாங்கள் வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனை நோக்கி முழுமையாக
மன்றாடுகின்ற ஒரு சூழலை பற்றி இந்த யோனா என்ற புத்தகம் பேசுகிறது. அதிலே நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவரே, நீர் கிருபையுள்ள ஆண்டவர், கருணையுள்ள கடவுள். நாங்கள் தவறு செய்தோம் என்று நினைத்து மனம் திரும்புகின்ற போது அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கடவுள் என்று சொல்லி அவர்கள் முற்றுமாய் வாழ்க்கையில் மாற்றம் பெறுகின்ற ஒரு சூழலைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், கடவுளின் மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வேதாமத்தில் இன்னமொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு மகன் இருந்தான். அவன் தகப்பனிடத்திலே போய் தன்னிடத்திலே, உங்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்கள் எல்லாவற்றையும் எனக்கு பிரித்து தாருங்கள் என்று சொல்லி போராடி தகப்பனிடத்தில் இருந்த சொத்தை எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போனான். பிரித்து கொண்டு போய் சொத்து முழுவதையும் செலவழித்து வெறும் கையனாக இருக்கின்ற போது அவனுக்கு நினைவு வந்தது, நான் போவதற்கு எனக்கு ஒரு இடமும் இல்லை, நான் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னுடைய அப்பாவின் வீடு தான். அப்பாவின் வீட்டிற்கு அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து அப்பாவை கண்டு அவன் சொல்லுகிறான், அப்பா, நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லாதவன். நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன். என்னை உம்முடைய வீட்டின் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று தகப்பனிடத்திலே வந்து கேட்கிறான். அதுதான் துயரப்படுகின்ற நிலை. என்னுடைய வாழ்க்கையில் எதுவும், நான் இந்த நிலைக்கு வருவதற்கு தகுதி இல்லாத நிலையில் இருக்கிறேன், என்னை வந்து முழுமையாக ஒப்படைக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கீழே ஒன்றுமே இல்லாத சூழலுக்குள் தன்னை ஒப்படைத்து தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற நிலையைத்தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லது இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்தால், இயேசுவின் சீடர் பேதுரு இருக்கிறார். இயேசுவை அவர் மறுதலிக்கிறார். இவரை எனக்கு தெரியாது, நான் இவரோட கூட இருந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் அது சொன்ன பின்பு அவருடைய மனதிலே துக்கம் நிறைகிறது. ஐயோ, நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி அப்புறமாய் போய் மனம் கசந்து, நான் செய்ததெல்லாம் தவறு என்று அவர் மனம் கசந்து அழுதார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. அவர்கள் தேற்றப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான பகுதி, அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்ற ஒரு பகுதி, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுடைய பாவத்தின் சுமையினாலே, பாவத்தை எப்படி நான் சுமந்து கொண்டு போகிறேன் என்று தெரியாமல் திகைத்து கலங்கி குழம்பி வாழ்க்கை பாதையிலே எந்த திசையிலே போவேன் என்று தெரியாமல் குழம்பி நிற்கின்ற மனிதர்களே, நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தை தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். அது நியாய தீர்ப்புக்காக கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல, மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள். இயேசுவிடத்திலே ஒரு நாள் ஒரு விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லி ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். யூதர்களுடைய சட்டத்தின்படி அந்த பெண் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டியவள். ஆனால் இயேசு அந்த பெண்ணை பார்த்து, இப்படித்தான் சட்டம் இருக்கிறது, இதுதான் உனக்கு தண்டனை, இப்படி நீ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய் என்று சொல்லாமல் அந்த பெண்ணை பார்த்து அவர் சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ,
இனி பாவம் செய்யாதே. இதுதான் அந்த பெண்ணுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்தேன் என்று ஆலயத்திலே போய் பாவ அறிக்கை செய்வதிலே அல்ல இந்த வார்த்தைகளின் அர்த்தம் புதைந்து கிடக்கிறது. இந்த வார்த்தைகளின் அர்த்தம் எங்கே புதைந்து கிடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே இருந்து வருகின்ற அந்த அழுகையிலே, நம்முடைய உள்ளத்திலே இருந்து எழுகின்ற அந்த புலம்பலிலே, இந்த உள்ளத்திலே எழுகின்ற மன மாற்றத்திலே தான் இந்த வார்த்தைகள் புதைந்து கிடக்கின்றது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவரின் மன்னிப்பை பெறுகின்ற அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய செய்தியை கேட்கின்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதை கேட்கின்ற எங்களுக்கும் அதே செய்தி தான் கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். துயரப்படுகின்ற மக்களாக, மனம் திரும்புகின்ற மக்களாக, வாழ்க்கையில் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களாக நாங்கள் வாழ முன்வரும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஆறுதல் பெறுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிடைக்கட்டுமே, உம்மோடு வாழ்ந்திடவே. வார்த்தை கிடைக்கட்டுமே, உம்மோடு வாழ்ந்திடவே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்று